குழந்தை இப்ப பார்வை பெற்றிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பார்வையை போயிடுச்சு, திருப்பி இப்ப பார்வை கிடைச்சிச்சு கருவழி கொடுத்தனால. ஸோ அந்த வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு சில வார்த்தைகள் அந்த குழந்தை பேச போறாங்க. நான் என் பேர் வினோதி, எனக்கு வயசு வந்து 22 ஆகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பார்வை இல்லை, இவ்வளவு தூரம் தான் என்னால் பார்க்க முடியும். இப்போ கருவழியை மாற்றி 2 கண்ணுமே இப்போ 2 வருஷத்துல நல்லா கிளியரா தெரியுது. ஒரு கண் பண்ணி இப்போ 1 வருஷம் தான் ஆகுது, அந்த 1 வருஷத்துல நல்லா தெரியுது. அதனால கருவழி தானம் பண்றவங்க யாரும் நம்ம கண்ணை வந்து கொடுத்துருக்கோம் வேஸ்டா போயிருந்து என்னைக்கு யோசிக்காதீங்க. நீங்க கொடுத்த கருவிலேயே நாங்க கண்ணு கருப்புமா எங்க கண்ணு மாதிரி நாங்க பாத்துக்கிடுவோம். கண்டிப்பா கிளாஸ் போட சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி. நான் வந்து வெள்ளாட்டுத்தனமா எப்படி சரி இது போடுறதுனால எப்படி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கலாய்ப்பாங்க. கண்ணாடி மூடுறதுனா அப்படியே டாக்டரே கலட்டி போட்டு 8th படிக்கும் முடிச்சு அப்படியே நான் பார்வை விட்டதுனால 10th வரைக்கும் ஓரளவு கொண்டு வந்த கிளாஸ்ல வந்து. ஆனா அதுக்கப்புறமேட்டு என்னால பார்வை இல்லாம கண்டினியூ பண்ண முடியல. சயின்ஸ் பாடம் நான் உண்மையை சொல்றேன், நான் 10th ஃபெயிலு, சயின்ஸ்ல ஃபெயிலு. ஆனா எனக்கு நர்சிங் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ஆனா அந்த கனவுகள் நிறைவேறவே இல்லை. பார்வையே கண்ணில் கிடையாது அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க சொன்னாங்க கருவிழி மாத்தினாக்கி இவங்களுக்கு பார்வை ஃபுல் பார்வை கிளியரா கிடைச்சிரும் அப்படி சொன்னாங்க. ஆனா அப்ப கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. யாரு தானமா நம்மளுக்கு கருவிழி தருவா? இறந்தவங்க கண்ணில் இருந்து எடுத்து வச்சா நம்மளுக்கு செட் ஆகுமா? ஐயோ இல்ல அப்படிலாம் யாருமே தரமாட்டாங்க, நம்மள வாழவே கூடாது, செத்துடணும்ல நான் நிறைய நாள் நினைச்சிருக்கேன். ஆனா வீட்டு கஷ்டம் நம்மளால சாக முடியாது இல்லை. ஏன்னா பெற்றவங்களை விட்டுட்டு உங்களால போக முடியுமா? முடியாது யாராலையுமே. அதனால என்னையாவது கடவுள் புண்ணியத்தில் நம்மளுக்கு 2 கருவிழி கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு கடவுள் எனக்காக கொடுத்த ஒரு கருவிழி தான் இந்த கருவிழி. இப்போ வந்து பார்த்து எனக்கு இப்போ வந்து பின்னாடி இருக்கிற வரைக்கும் எல்லாருமே எனக்கு கிளியரா தெரியுறாங்க. இந்த கண்ணு வந்து இப்போ 1 வருஷம் தான், கரெக்டா 1 இயர் தான் ஆகுது. இன்னையோட 1 வருஷம் ஆகுது. கண்தானம் பண்றவங்கலாம் பெரிய கடவுள் மாதிரி. உங்ககிட்ட ஒரு சின்ன கவிதை மட்டும் சொல்லியிருக்கேன். வாழ்க்கை என்னும் வானத்தில் மரணம் என்னும் கருமையும் சூழும் போதும் தானம் என்னும் கருவிழியை என்று 2 விண்மீன்களையும் பார்வையற்ற